கடவுளிடமிருந்தும் அருமை இரட்சகராகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசினி கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 29 முடியுள்ள வசனங்கள். எரேமியா 23வது அதிகாரம் 16 முதல் 29 முடியுள்ள வசனங்கள். அதிலே 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற நிலைகளிலே தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். பல கோடி வார்த்தைகள் நாம் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் அனுதினம் கேட்கின்ற 1000 வார்த்தைகளை விட உம்முடைய சமூகத்தில் இருந்து கேட்கின்ற உம்முடைய வார்த்தையே வல்லமை மிக்கது. ஆமாண்டவரே, அப்பேற்பட்ட வல்லமை மிக்க வார்த்தைகளை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்க ஆயத்தத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வீட்டிருக்கின்றோம். தர்மையான தருணத்திலே சங்கீதக்காரனுடைய கூட்டை நாங்கள் நினைக்கிறோம். உமது வேதம் என் மகிழ்ச்சியாய் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன், என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றலை தருவது, எங்களை வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்ற வல்லது உம்முடைய வார்த்தைகள். இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதியும்.
உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒரு நாடகம் மர்ச்சன்ட் ஆஃப் வினைஸ் என்ற அற்புதமான ஒரு நாடகம். அந்த நாடகத்திலே ஒரு காட்சி இவ்விதமாக வருகிறது. என்னவென்று சொன்னால், போர்ஷியா என்ற பெண் மிகவும் பணக்கார பெண், அழகான பெண். தந்தை மரித்து போகிறார். இந்த அழகும் செல்வ செழிப்பும் வாய்ந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும். யார் தகுதியானவர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக 3 பேர் வருகிறார்கள், 3 இளவரசர்கள் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுகிறேன். அவர்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கப்படுகிறது. என்ன போட்டி என்று சொன்னால், 3 பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று தங்கத்தால் ஆன பெட்டி, 2வதாக வெள்ளியினான பெட்டி, 3வதாக ஈயத்திலான பெட்டி. இந்த 3 பெட்டிகளிலே ஒரு பெட்டியிலே இந்த போர்ஷியா இந்த பெண்மணியினுடைய படம் வைக்கப்பட்டிருக்கும். எந்த பெட்டியிலே அந்த போர்ஷியா யார், அந்த பெண்மணி போர்ஷியா என்ற பெண்மணியினுடைய படம் இருக்கின்ற பெட்டியை துறக்கிறாரோ அவருக்கு இந்த பெண்மணி திருமணம் முடித்து வைக்கப்படுவார். அப்ப 3 பேர் வருகிறார்கள். ஏற்கனவே சொன்னேன், ஒன்று கோல்டு, இன்னொன்று சில்வர், இன்னொன்று ஈயத்தினாலான பெட்டி. அப்ப முதலாவது வருகிறார் ஒருவர். 3 பெட்டிகளையும் உன்னிப்பாக நோக்குகின்றார். தங்கத்தாலான பெட்டி எப்படி இருக்கிறது? பளபளப்பானதா இருக்கிறது. நிச்சயமாய் இந்த போர்ஷியா என்ற பெண்மணி மிக ரிச். ஆகையினால் தங்கத்தாலான பெட்டிக்குள்ளதான் அதிசயமா இருக்கக்கூடும் அப்படி என்று சொல்லி அவர் கணக்கு போட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், கோல்டு பெட்டியை திறக்கிறார். உள்ளே என்ன இருந்தது என்று சொன்னால், மனிதனுடைய மண்டையோடு இருந்தது. இவர் போனார். அடுத்து 2வது ஒருத்தர் வருகிறார். 2வது அவரும் 3 பெட்டிகளை பார்க்கிறார். 3 பெட்டிகளை பார்க்கின்ற போது அவருக்கு கண்ணு என்ன பண்ணு, வெள்ளி படுகிறது. நிச்சயமாகவே இந்த வெள்ளி பெட்டியில தான் போர்ஷியா என்ற பெண்மணியினுடைய ஒரு படம் இருக்கும் அப்படி என்று நினைத்து, இந்த பெண்மணியை போர்ஷியாவை திருமணம் செய்வதற்கு தகுதி உடையவன் நான் தான், இந்த பெட்டியில தான் அவளுடைய போட்டோ இருக்கும் என்று சொல்லி அவன் வெள்ளி போட்டோவை, அந்த வெள்ளி பெட்டியை அவன் திறக்கிறார். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, ஒரு முட்டாளுடைய தலை வைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது 3வதாக வருகிறார். 2 பேரும் தோற்று போய்விட்டார்கள். 3வது வருகிறான். 3 பெட்டியை பார்க்கிறான். ஒன்று பளபளவென்று இருக்கிறது, பொல் தகட்டினால் மின்னிக் கொண்டிருக்கிறது. 2வது பெட்டி வெள்ளியினால் மின்னிக் கொண்டிருக்கிறது. 3வது ஈயம். பளபளப்பு என்பதே அதுல இல்லை. அவன் விட்டு பார்க்கிறான். 3 பெட்டிகளை விட்டு பார்க்கிறான். 3 பெட்டியில உற்று பார்க்கும் போது அந்த வெள்ளி பெட்டியில ஒரு சென்டென்ஸை பார்க்கிறான், எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான்.
என்னை தேர்ந்தெடுக்கிறவனுக்கு நிறைய சவால்கள் உண்டு அப்படி என்பதை பார்க்கிறேன். ஓகே, சவால்களை சந்திக்கலாமே அப்படி என்று சொல்லி மற்ற 2 பெட்டிகளையும் அவன் புறக்கணித்து விட்டு இந்த பெட்டியை அற்பமாய் விலை மதிப்பு, பொன்னை விட வெள்ளியை விட விலை மதிப்பு குறைந்த ஈயத்தாலான பெட்டியை அவன் திறக்கின்றான். உள்ளே யாருடைய போட்டோ இருக்கிறது? போர்ஷியாவுடைய போட்டோ, செல்வ சீமாட்டியினுடைய இந்த போட்டோ இருக்கிறது. கடைசியில அவனுக்கு இவள் திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார். இதுதான் நாடகத்தினுடைய ஒரு காட்சி. இதை எதற்காக, இந்த காட்சியை எதற்காக உங்களுக்கு முன்பாக நான் இதை காட்சிப்படுத்துகிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக புரிந்து கொள்ளுதல் அநேக நேரத்திலே எதை அடிப்படையாக வைத்துதான் இருக்கின்றது? இந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து நாம் இறைவனுடைய தன்மைகளை சில நேரத்தில் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கடவுளையும் கடவுளுடைய பற்றியுள்ள செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ளுவது என்பது இதற்கு தன்மைகளை புரிந்து கொள்வது என்பது இதற்கு அப்பாற்பட்டது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளி தோற்றத்தை வைத்து அநேக நேரத்திலே இறை பண்புகளையும் இறை குணாதிசயங்களையும் இறை தன்மைகளையும் அநேக நேரத்திலே நாம் மதிப்பீடு செய்கின்றோம். ஆனால் வெளி தோற்றத்தை வைத்தும் பார்வையை வைத்தும் ஒருபோதும் இறைவனுடைய தன்மையும் அவருடைய செயல்பாடுகளின் தன்மையும் நாம் ஒருபோதும் மதிப்பீடு செய்ய முடியாது. அதுதான் இந்த நாளுக்குரிய நான் வாசித்து கேட்ட அனைத்து திருமறை பகுதிகளும் அதுதான் நமக்கு திருவுளம் பற்றுகிறது. முதலாவது பாருங்கள், கடவுளுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை இந்த திருமறை மிக அழகாக சொல்லுகிறது. நான் சிந்தனைக்காக முன்வைக்கப்பட்ட பகுதி மிக அருமையாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. 23வது வசனமும் எரேமியா 23வது வசனமும் 24வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிற அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளுடைய தன்மை மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக கடவுளை பற்றியுள்ள தப்பான எண்ணம் விதமாகத்தான் கொண்டிருக்கிறார். ஓகே, கடவுள் உலகத்தை படைத்தார், அடுத்ததாக மனிதனாக அவதரித்தார், எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார், அங்கேயே வளர்ந்தார், அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஊழியம் செய்தார், மரித்தார், உயிர்த்தார், காலம் கனிந்த போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவ்வளவுதான். அவர் எங்க ஒரு இடத்துல இருக்கிறார், எங்க ஒரு இடத்துல இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கிறார். இதுதான் அன்றைக்கும் எரேமியாவின் காலத்திலுடைய ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினால கடவுள் எங்கேயும் இருக்கிறாரப்பா, நமக்கு ஆகையினால என்ன செய்வோம்னா நம்ம பிழைப்புக்காக நம்முடைய காரியத்திற்காக பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவோம். கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக கடவுளுடைய வார்த்தையை சொல்ல போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் மக்களுக்கு சாதகமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ராஜாக்களுக்கு சொல்லி எல்லாரையும் குஷிப்படுத்துவோம், அவர்களை மகிழ்விப்போம். அப்படி என்றுதான் நினைத்து அன்றைக்குள்ள ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும், அதாவது கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ராஜாக்களுடைய மனதையும் மக்களுடைய மனதையும்
குளிர்வித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் கேள்வி எழுப்புகின்றார். அதான் பாருங்கள், 23வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், நான் 21வது வசனத்தை பார்ப்போம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 25வது வசனம் சொல்லுகிறது, சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். அப்போ இவர்களுடைய நினைப்பெல்லாம் என்னன்னா, கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமாக இருக்கிறார் அப்படி என்பதுதான். ஆகையினாலே தான் கடவுள் மிக திட்டமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறேன், நான் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறேன் என்று தவறாக நீ நினைத்து விடாதே. நான் தொலைவிடத்தில் அல்ல, நான் தொலைவிடத்திற்கும் தேவன் அல்லவோ அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், 24வது வசனம், எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ? ஒளிக்கவே முடியாது. கடவுளுடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லை என்ற கடவுளுடைய மாபெரும் தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் எரேமியா காலத்து தீர்க்கதரிசிகள் செய்த தவறு. அவர் ஒரு பக்கம் இருக்கிறார், நான் ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சதை நமக்கு தோன்றினதை அடித்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். கடவுள் அவர்களை எச்சரிக்கிறார், எப்பா நான் தொலைவில் இருக்கிறேன்னு நான் நினைக்காத, நான் தொலைவிற்கும் எப்படி இருக்கிறேன்? தேவனாய் இருக்கிறேன். கடவுளுடைய தன்மை அது சர்வ வியாபி. அதான் வேதம் சொல்லுகிறது. கடவுளுடைய மிக முக்கியமான தன்மை சர்வ வியாபி. இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அழுத்தம் திருத்தமாக புரிந்து வைத்திருந்தார். ஆகையினாலேதான் பாருங்கள், 139வது சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். 139வது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். அந்த சங்கீதத்திலே தாவீது மிக தெளிவாக சொல்லுகின்ற காரியம் அதுதான். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்ன செய்திருக்கிறீர்? சூழ்ந்திருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் எங்கே இருக்கிறீர்? அங்கே இருக்கிறீர். அதாவது உம்முடைய சமூகத்தை விட்டு, உம்முடைய பார்வையை விட்டு நான் எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை பகுதி மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் சாதாரணமானவர் அல்ல, எங்கேயோ இருக்கிறவர் அல்ல. ஏதோ ஒரு இடத்திலே வாழ்ந்து மரித்து உயிர்த்து அப்படியே பரலோகத்திற்கு ஏறி சென்று விட்டார் என்று நினைக்க வேண்டாம். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். பூட்டிய வீட்டுக்குள்ளும் அன்றைக்கு அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எழுந்தருளினார். இந்த உண்மையாத ஆகையினாலே தான் ஆகார் வனாந்தரத்திலே சொன்னால், கடவுளை பார்த்து சொன்னார், நீர் என்னை காண்கிற தெய்வம். ஆம் அன்பானவர்களே, கடவுள் நம்மை காண்கின்றார். நாம் செய்கின்ற பிள்ளைகளை பார்க்கின்றார், நாம் செய்கின்ற தவறுகளை பார்க்கின்றார். அதை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கிறதும் செய்து கொண்டிருக்கிறதும் யாருக்கு தெரிய போகிறது என்று ஒருவேளை நினைக்க கூடும். ஆனால் கடவுள் தொலைவு சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். அவர் பார்க்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளை பார்க்கிறார். உண்மையாய் அவருக்குள்ளாக வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சவால்களை அவர் பார்க்கிறார், நெருடல்களை அவர் பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற துன்பங்களை அவர் பார்க்கிறார்.
தக்க தருணத்திலே நமக்கு இறங்கி நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கின்றார். இதுதான் கடவுளுடைய தன்மை. அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வியாபி. மலையிலும் இருக்கிறார், பாலைவனத்திலும் இருக்கிறார், சமதளத்திலும் இருக்கிறார், ஆழ்கடலிலும் இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசி அடுத்த காரியத்தை சொல்ல, இறை வார்த்தையின் தன்மையை பற்றி மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். 29வது வசனம், என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது முதலாவது கடவுளுடைய தன்மை. கடவுளை நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளே அடக்கி வைத்து விட முடியாதையா, அவர் எங்கும் நிறைந்தவர். அடுத்து சொல்லுகிறார் இறை வார்த்தையினுடைய தன்மை. எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? அக்கினி கன்மலையை நொறுக்கும் சம்மட்டி. சம்மட்டின்னு சொன்ன என்ன? உடைக்கின்ற சம்மட்டி, சுத்தியல் அதானே. இன்றைக்குதான் பலவிதமான இயந்திரங்கள் வந்து விட்டன. அன்றைக்கு எதை வைத்துதான் உடைத்தார்கள்? பாறையை, சுத்தியலை வைத்துதான் உடைத்தார்கள். அப்போ சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தை அக்கினியை போன்றது. அக்கினிக்கு ஒரு பல தன்மைகள் இருக்கிறது. என்ன தன்மை? எரிக்கும், எரித்து அப்படியே என்ன செய்து விடும்? சாம்பலாக்கி விடும். இரண்டாவது தன்மை இருக்கு, உருக்குகின்ற தன்மை. எப்பேற்பட்ட இரும்பையும் கொண்டு வச்சு அது என்ன செய்யும்? ஒரு இதாகும். ஒரு இரும்பை துண்டை அதனுடைய வடிவத்துக்கு கொண்டு வருவது எப்படி? அதை தீயில போட்டு நல்ல உருக்கி சுத்தியலை வைத்து என்ன செய்வாங்க? அடித்து அவர்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்றபடி வளைத்துக் கொள்வார்கள். அடுத்ததாக தீக்கு, அக்கினிக்கு அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான பண்பு சுத்திகரிக்கின்ற பண்பு. சுத்திகரிக்கின்ற பண்பு. இப்ப நீங்க ஜுவல்லரி கடைக்கு போனீங்கன்னா, ஒரு பழைய ஆபரணத்தை விற்கணும் அப்படின்னு சொன்னா அவன் முதல்ல என்ன செய்வான்? எடை போடுவான். எடை போட்டு விட்டு அடுத்து எங்க கொடுப்பான்? யார்கிட்ட கொடுப்பான்? ஆசாரியர் இடத்துல கொடுப்பான். ஆசாரியார் என்ன செய்வார்? தீயில வைப்பார். தீயில வைத்து விட்டு அவருக்கு அந்த பக்குவமான நேரம் வந்த போது எடுத்து என்ன செய்வார்? தட்டுவார். அப்போ அந்த பவுல்ல இருக்கிற அசுத்தங்கள், அழுக்குகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறி போகும். அடுத்து திருப்பி எடை போடுவார். நிச்சயமாகவே கொஞ்சம் எடை என்ன செய்திருக்கும்? குறைந்திருக்கும். அப்போ சுத்திகரிக்கின்ற பண்பு இந்த யாருக்கு இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கு. ஒரு மனுஷனை சுத்திகரிக்க கூடிய வல்லமை, ஒரு மனிதனை உருவாக்குகின்ற வல்லமை, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எதிராக கல்லா இருக்கிற மனிதனுடைய உள்ளங்களை எரிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு? கடவுளுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அதான் அடுத்து சொல்லுகிறார், சம்மட்டி கன்மலையை நொறுக்கும் சம்மட்டி சுத்தியல். கன்மலையை உடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற சுத்தியல் தான். பெரிய சுத்தியலை வைத்து பாறையை அடிப்பார்கள். அன்றைக்கு வெடிமருந்து வைப்பதற்கு கூட அதற்குரிய உளியை வைத்து சுத்தியலை வைத்து அடித்தார்கள், துளை போட்டார்கள். அப்போ கன்மலை நொறுக்குகின்ற சம்மட்டி. அப்போ மனித உள்ளங்களை அசைக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் எதுக்குதான் இருக்கிறது? கடவுளுடைய வார்த்தைக்கு. அதான் நான் இன்றைக்கு ஜெபத்திலே பாடணும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் அப்படி என்று நான் பாடணும். அப்போ மனித உள்ளங்களை அசைக்கக்கூடிய வார்த்தை கடவுளுடைய வார்த்தைகளுக்கு உண்டு என்பதை ஒருபோது மறந்து போக வேண்டும். அப்போ கடவுளுடைய வார்த்தையில எந்த அளவுக்கு மூழ்கி அதை தியானித்து தினந்தோறும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ
அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை பக்குவப்படும், அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், அந்த அளவிற்கு கடவுள் நமக்கு ஏற்ற பாண்டங்களாக தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை வணைந்து கொள்வார், நம்மை உருவாக்குவார். இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். புனித அகஸ்டின், கத்தோலிக்க திருச்சபை மக்கள் எல்லாரும் கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு புனிதர்களில் ஒருவர் யார் என்று சொன்னால் புனித அகஸ்டின் அவர்கள். தாய் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர், தந்தை கிறிஸ்தவர் அல்லாதவர், ஆனா பக்தி நிறைந்த தாய். ஆனால் இந்த அகஸ்டின் தன்னுடைய வாலிபத்தின் நாட்களிலே, அதாவது என்ன சொல்லுகிறது, ஒரு ஊதாரி மைந்தனாக வாழ்ந்தார். ஊதாரி மைந்தனாகத்தான் வாழ்ந்தான். பெற்றோருடைய பேச்சுக்கு அவன் கட்டுப்படவில்லை. பெற்றோரை விட்டு துளையில் போய் ஊதாரித்தனமாய் தன் இஷ்டப்படியே வாழ்ந்து செய்யக்கூடாத அநியான காரியங்கள் எல்லாவற்றை செய்து கொண்டிருந்தான். எது செய்யக்கூடாது என்று வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர் தான் பின்னாட்களிலே புனிதர் அகஸ்டின் என்று மாற்றப்பட்டார். தாயானவள் போராடி தன்னுடைய மகனுடைய மாற்றத்துக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் கேட்கிறது ஒரு சத்தம், ஒரு குழந்தையின் சத்தம் போல ஒன்று கேட்கிறது. எடுத்து வாசி, ரோமர் 13:12 எடுத்து வாசி அப்படிங்கிற சத்தம் கேட்கிறது. அந்த குரலை கேட்டு திருப்பி திருப்பி கேட்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில் ஏதோ கொஞ்சம் புரிந்து திருமறையை திறந்து வாசித்தார். அல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ரோமர் 13வது அதிகாரம். இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியையை ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்வோம். அந்த வசனம் தான் அகஸ்டினை மாற்றியது. வாழ்க்கையில் அவனுடைய உள்ளத்தை உடைத்தது. இப்பேற்பட்ட ஒரு பாவியை கடவுளால் மன்னிக்க முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஐயத்தோடு இருந்த இந்த அகஸ்டின் தான் இன்றைக்கு புனிதர் அகஸ்டினாக அழைக்கப்படுகிறார். புனிதர் அகஸ்டினாக அவர் கொண்டாடப்படுகின்றார். அதுக்கு காரணம் இறைவார்த்தை. ஆண்டவர் இறைவார்த்தையை கொண்டு தம்முடைய மக்களோடு பேசுகிறார், தம்முடைய மக்களோடு இடைபடுகின்றார், தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தம்முடைய மக்களை வழிநடத்துகின்றார், தம்முடைய வார்த்தைகளை கொண்டு இக்கட்டான தருணத்திலே எடுக்க வேண்டிய தீர்மானத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் இறை வார்த்தையை நாம் தெளிவாக நாள்தோறும் முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும். மதர் தெரசா அவர்கள் குஷ்வந்த் சிங் என்பவருக்கு கொடுத்த பேட்டியிலே அருமையாக சொன்னார்கள், நான் பைபிளை தவிர வேறு எதையுமே நான் என்ன செய்வதில்லை, வாசிப்பதில்லை என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் என்னால் எதற்கு என்னுடைய வாழ்க்கையில நான் முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கிறேன் என்று சொன்னால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், நான் பைபிளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படி என்று மிக அழுத்த திருத்தமாக சொன்னார்கள். ஆகையினாலே தான் எரேமியா தீர்க்கதரிசி இறை வார்த்தையினுடைய தன்மையை மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ அப்படி என்று சொன்னார். இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கடவுளுடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல. அது அக்கினியை போன்றது, கண்மலையை நொறுக்கின்ற சம்மட்டியை போன்றது. அடுத்து மூன்றாவதாக இறை விசுவாசத்தினுடைய தன்மை. இறை விசுவாசத்தினுடைய தன்மை எபிரேயர் 11வது அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் இன்றைக்கு வாசித்து கேட்ட விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை
உலர்ந்த தரையை போல் கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்தார்கள், ஆனால் அமிழ்ந்து போனார்கள். விசுவாசம் செய்கின்ற கிரியைகளை இந்த நாளுக்குரிய நிருப பகுதி மிக அருமையாக பட்டியலிடுகிறது. விசுவாசத்தை கொண்டு ஆபிரகாம் எதை சாதித்தார், விசுவாசத்தை கொண்டு ஈசாக் எதை சாதித்தார், விசுவாசத்தை கொண்டு யாக்கோபு எதை சாதித்தார், அடுத்ததாக இஸ்ரவேல் மக்கள் எதை சாதித்தார்கள் என்பது அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு மிக முக்கியமான வசனம் தான், விசுவாசத்தினாலே செங்கடலை எப்படி கடந்தார்கள், உலர்ந்த தரையை போல கடந்தார்கள். எப்பேற்பட்டதுல விசுவாசத்தை கொண்டு கடந்தார்கள். அப்போ எகிப்தியர் பார்க்கிறார்கள், அவன் நடந்து போறான், அப்போ நம்மால என்ன செய்ய முடியும், நடக்க முடியும் என்று தங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நடந்தார்கள். ஆனால் அவர்கள் எங்கே போனார்கள்? அப்போ விசுவாசம் பலத்த கிரியைகளை செய்யும் என்பது மறக்க முடியாத மாறாத உண்மை. அதே நேரத்திலே விசுவாசம் செய்கின்ற ஒரு காரியம் பிரிவினையை ஏற்படுத்தும். அதான் இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று நினைக்காதிருங்கள், நான் என்ன ஏற்படுத்த வந்தேன், பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். இன்றைக்கு நம்முடைய மக்கள், பிற சமயத்து மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பைபிளை சொல்லுதையா, உங்க ஆண்டவர் சமாதானம் செய்ய வரல, சமாதானம் கொடுக்க வரல, எதை ஏற்படுத்த வந்தார், பிரிவினையை ஏற்படுத்த வந்தார். இது எந்த பிரிவு, எந்த அளவிற்கு விசுவாசம், எந்த அளவிற்கு விசுவாசம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதோ அந்த அளவிற்கு விசுவாசம் பிரிவினையை ஏற்படுத்துகிறது. என்னையா பிரிவினை, அதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாது சுந்தர் சிங் இந்தியாவினுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகின்றார், இந்தியாவினுடைய அப்போஸ்தலன் என்று அறியப்படுகின்றார். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிற்பாடு தன்னுடைய வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். இனி யார்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்? இயேசுதான். அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சீக்கிய குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ மகன் கிறிஸ்தவன் ஆகிவிட்டான் என்ற காரியத்தை யாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, பெற்றோரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. பேசி பார்க்கிறார்கள், ஆசைகளை காட்டி பார்க்கிறார்கள், சொத்து சுகங்களை எல்லாம் காட்டி அவனை எப்படியாவது கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு மீண்டும் சீக்கிய மதத்தை தழுவ வைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யல, சாது சுந்தர் சிங் அசையவே இல்லை. ஆகையினால் உணவிலே விஷம் கொடுக்கப்பட்டு வீட்டை விட்டு சொந்த பெற்றோராலே துரத்தி விடப்பட்டார். அப்போ பாருங்க, விசுவாசம், அதாகினாலே தான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தமாக என் மேல் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக குடும்பங்களுக்குள்ள என்ன வரும், பிரிவினை வரும். அதுதான். ஆகையினால ஆண்டவருடைய வேலை பிரித்தாளுகிற சூழ்ச்சி அல்ல, என் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரிவினை என்பதை தான் இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறார். அப்படி என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவர், நம்முடைய வல்லமை உள்ள கர்த்தர், நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உண்மை. அதே நேரத்திலே அவர் பேரிலே வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாய் நமக்கு என்ன உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நம்மை சார்ந்தவர்களே நம்மை வெறுக்கக்கூடும், நம்முடன் இருக்கிறவர்களே நம்மை பகைக்க கூடும், நாம் நம்பினவர்களே நம்மை புறக்கணிக்க கூடும், புறந்தள்ளக்கூடும். ஆனால் ஒன்று என்ன, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும்
முடிக்கிறவருமாகிய யாரை நோக்கி ஓட கடவோம்? இயேசுவை நோக்கி ஓட கடவோம். அப்போ நம்முடைய பார்வையெல்லாம் இருக்க வேண்டிய பார்வை இன்றைக்கு யார் மேல் தான் இருக்க வேண்டும்? இயேசுவின் மேல் தான் இருக்க வேண்டும். அநேக காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் நம்மை சுற்றில் நடக்கக்கூடும். ஆனால் இயேசுவை நோக்கி நாம் அவர் மேல் நம்முடைய பார்வையை வைத்து நம்முடைய ஓட்டத்தை தொடருவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெற்றி நிறைந்ததாக, வெற்றி சிறந்ததாக இருக்கும். ஆம் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் கடவுளுடைய இறைவனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்வோம். அவர் சர்வ வியாபி என்ற மாறாத உண்மையை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்வோம். மட்டுமல்ல, அவருடைய இறைவார்த்தை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிற இந்த இறைவார்த்தை அது அக்கினியாயும் சுத்தியலாயும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அதோடு மட்டுமல்லாம், இயேசுவின் மேல் வைக்கின்ற விசுவாசத்தின் நிமித்தமாய் துன்பங்களும் இடர்பாடுகளும் பிரிவினைகளும் உண்டாகும் என்ற மாறாத சத்தியத்தை நாம் புரிந்து ஆண்டவருக்கு உண்மையுள்ள மக்களாக, ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற மக்களாக திகழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவரை கொண்டு நம்மை சக்திப்படுத்தி உதவி செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.